கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல 13வது வசனமும் 14வது வசனமும். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இன்றைக்கு நம்ம பார்க்க போற தியானம் என்னன்னா, வாழ்க்கையில தெரிந்தே தவறான காரியத்தை தேர்ந்தெடுத்த மனுஷங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் மனுஷன் காயின். இந்த காயினுக்கு பாருங்க, இந்த வார்த்தையிலேயே நமக்கு தெளிவா தெரியுது. அவன் சொல்றான், நீர் எனக்கு கொடுத்த தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப அவனுக்கு நல்லா தெரியுது, அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு வந்த தண்டனை அவனால் சகிக்க முடியாதுன்னு நல்லா தெரியுது. அப்புறம் ரெண்டாவது அவன் சொல்றான், நீங்க என்னை இந்த தேசத்துல இருந்து நீங்க துரத்திடுவீங்க. அப்புறம் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில நிலையற்று அலைகிறவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ரெண்டாவது, ஆண்டவரோட சமூகத்தை விட்டு விலகினேன்னா எனக்கு ஒரு நிலையில்லாத வாழ்க்கை தான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. மூணாவது ஒரு காரியத்தை சொல்றான், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்னு போடுவான்னு சொல்றான். ஏன்னா இவன் ஏற்கனவே கொலை செஞ்சதுனால இவன் எதை விதைச்சிருக்கிறானோ அது இவனுக்கு திரும்ப வருது அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இருக்கணுமா இல்லையா? ஆனா அவ அதை செய்யல. அவனுக்கு தெரியுது, ஆண்டவர் தண்டனையில நான் சகிச்சு கொள்ள முடியாதுன்னு தெரியுது. ஆண்டவர் சமூகத்துக்கு மறைவா விலகி வாழ முடியாதுன்னு தெரியுது. அவனோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனா கூட அவ அவன் 16வது வசனத்துல சொல்லுது, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். பாருங்க, அவன் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆண்டவரோட சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனா நிலையில்லாத வாழ்க்கை அவனுக்கு தெரியுது. ஆனாலுமே அவன் அதை தான் சூஸ் பண்றான். எதனால அப்படி அவன் சூஸ் பண்றான் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் அவனோட கிரியைகள் பொல்லாத கிரியைகளா இருக்குது. அவன் நன்மையை செய்ய விரும்பல. அவன் நல்லவனா இருக்க விரும்பல. அதனால பொல்லாத கிரியைகளை நிமித்தம் அவன் தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளல. அவன் கொலை செய்யறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவனை உணர்த்துறாரு, நீ இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி எரிச்சலா இருக்கிறது நல்லதில்ல, பாவம் உன்னை ஆளுகை செய்ய நீ விடாத, அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருந்து கூட அவன் அந்த வார்த்தையை கேட்காம என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஆண்டவரோட சமூகத்தை விட்டு விலகி போயிட்டான். ரெண்டாவது ஒருத்தரை குறித்து வேதத்துல நம்ம பார்க்க முடியும். அவர் யாரு அப்படின்னா லோத்து. இந்த லோத்து பாருங்க, லோத்துக்கு நல்லாவே தெரியுது. லோத்து அவன் சூஸ் பண்ண இடம் அது பாவிகள் நிறைந்த இடம் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அந்த சோதோம் கொமோராவை பார்த்து அது நல்லா செழிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் போறான் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்குது. ஆனா பாருங்க, இந்த சோதோம் குமோர பட்டணத்துக்கு இவனுக்கு ஒண்ணுமே பிழைக்கிறதுக்கு இல்லாம அவன் அங்க போல. அவன் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் அங்க வாக்குவாதம் உண்டாகிற அளவுக்கு இவனுக்கும் மந்தை இருக்குது, மந்தையை மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய மந்தை இருக்குது. அப்போ இவனுக்கு நல்ல வசதி இருக்குது. அந்த வசதி இருந்தாலுமே இதை தாண்டி ஆபிரகாம் கிட்ட இல்லாத ஒரு காரியம் அங்க என்னமோ இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு அஃபெக்ஷன்னால அவனுக்கு அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் அவனுக்கு தேவை. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த தவறான ஒரு செலெக்ஷனை அவன் பண்றான். சோதோம் பாவிகள் நிறைந்த அந்த ஊரை செலக்ட் பண்ணி அங்க போறான். அப்போ லோத்துக்கு அங்க இருக்கிற குடிகள் பாவிகள் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது அவனுக்கும் அவனோட பிள்ளைகளுக்கும் கூட அங்க பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும். அவனோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும். எப்படி அப்படின்னா, ஒரு முறை சோதோம் குமோர ராஜாவை சோதோமின் ராஜாவை வேற ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ லோத்துவையும் அவனோட குடும்பத்தையும் சேர்த்துதான் பிடிச்சிட்டு போனாங்க. அப்போ லோத் அங்க குடியிருந்ததுனாலதான் அந்த பிரச்சனை அவனுக்கு வந்தது. ஆபிரகாம் கிட்ட குடியிருந்த வரைக்கும் எந்த யுத்தத்தையும் அவன் பார்க்கல. அப்போ அந்த நேரத்துல அவனுக்கு உணர்வு வந்திருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஐயோ லோத்து பிடிபட்டான் என்கிற செய்தி ஆபிரகாமுக்கு வந்த போது ஆபிரகாம் தன் வீட்டுல வேலை செய்யற 318 பேரை கூட்டிட்டு போய் அவர் அவரை காப்பாத்துறாரு. லோத்துவையும் அவனோட குடும்பத்தையும் காப்பாத்துறாரு.
அப்ப அவரு கஷ்டப்பட்டு வந்து இவரோட உயிரை விலை கொடுத்து அவர் போய் காப்பாத்தி இருக்கிறாரு. அப்போ இவருக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இவர் பக்கத்துல இருந்ததுனால ஆண்டவர் வந்து யுத்தத்துல ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுக்கிறாரு. ஆபிரகாம் வந்து திருப்பி கூட்டிட்டு வர்றாரு. அப்ப கூட்டிட்டு வர்றப்போ கண்டிப்பா சொல்லியிருப்பாரா இல்லையா? நிச்சயமா அவர் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அவருக்கு அண்ணன் பையன் தானே! சகோதரனோட மகன் தானே! "தம்பி, நீ வந்து என் கூட வந்துரு. அந்த ஊர் மக்கள் கூட நீ போகாத. உனக்கு அது சேஃப்டி கிடையாது. உனக்கு பாதுகாப்பு இல்ல." அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஐயா வந்து நல்லா அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா, அதையும் கேட்கல. சிறைப்பிடிக்கப்பட்டு போன பின்பும் கூட திரும்ப அந்த சோதோமின் ராஜா கூடவே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அங்க போயிடுறாரு. அப்போ அங்க போயிட்டு, அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் வந்து அங்க சோதோமினோட பாவம் வந்து அதனோட கூக்குரல் பெரிதா இருக்கிறதுனால, ஆண்டவர் அந்த ஊர அழிக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்து அழிக்கிறப்போ, தூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவனோட கைய புடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ கைய புடிச்சு கூட்டிட்டு போறப்போ, குடும்பத்தையே கூட்டிட்டு போறாங்க. அந்த அம்மா வந்து அத பார்த்து அந்த ஊர் மேல ஆசை வச்சு திரும்பி பார்த்ததுனால, அவங்க வந்து ஒப்புதவன் ஆனாங்க. ஆனா லோத்தும் அவனோட பிள்ளைகளும் வந்து அவங்க மலைக்கு போயிட்டாங்க. அப்போ அங்க போகும்போது ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறா. என்னன்னு கேட்கிறான்னா, "கடவுளே, இந்த பக்கத்துல இருக்கிற அந்த சோவார்ங்கிற அந்த ஊருக்கு நான் போறேன்" அப்படின்னு சொல்லி. இவனுக்காக வேண்டி தான் அழிவுக்குரிய பட்டணமாகிய அந்த அழிவின் அந்த சோதம் குமர கூட இந்த சோவார் கூட அழிஞ்சு போக வேண்டியது தான். ஆனா ஆண்டவர் இவனுக்காக அத தயவு பண்ணி அந்த ஊர விடுறாரு. இப்போ வசனத்துல சொல்லுது, லோத்து வந்து சோவாரிலே குடியிருக்க பயந்து அப்படின்னு. அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, சோதோமின் குடிகள் என்ன பாவம் செஞ்சாங்களோ, அதே பாவத்த தான் இவங்களும் செஞ்சாங்க. அதனால அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் இன்னொரு தப்பான முடிவு எடுக்கிறான். என்ன பண்றான்னா, மலைக்கு போயி அங்க ஒரு குகையில வந்து கெபிக்குள்ள தங்குறான். தன்னுடைய 2 பொண்ணுங்க கூட அந்த கெபியில தங்குறாரு. அப்ப வந்து ஞானம் இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துல கூட கட்டாயமா வந்து இவர் நினைச்சிருந்தான்னா ஆபிரகாம் கிட்ட போயிருக்கலாம். ஆனா இவர் ஆபிரகாம் கிட்ட போல. போயிருந்தா நிச்சயமா ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டிருப்பாரு. அவரோட பிள்ளைகளுக்கும் நல்ல எதிர்காலம் கிடைச்சிருக்கும். நிச்சயமா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்திருப்பாரு. ஆனா இந்த சோதோமின் குடிகள் கிட்ட கற்றுக்கொண்ட பாவத்த வச்சு அவங்க அப்பா கூடவே அவங்க தப்பு செஞ்சு தவறான 2 சந்ததிகள் உருவாக இந்த லோத்து காரணமா அமையறாரு. அப்போ காயினோட வாழ்க்கையில காயினும் தெரிஞ்சே தான் ஆண்டவரோட சமூகத்த விட்டு வெளியே வராரு. அதே போல இந்த இடத்துல கூட பாருங்க, அந்த சோதோமின் குடிகள் பாவிகள் அப்படின்னு தெரிஞ்சே அங்க பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சே தான் லோத்து வந்து தவறான காரியத்த செலக்ட் பண்றாரு. லோத்துக்கு அந்த சோதோமின் வாசல்ல வந்து நடக்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட் உலக காரியங்கள் மேல அவனுக்கு ஆசை. பாருங்க, அதனால அங்க போய் அவன் மாட்டிக்கிட்டான். தப்பான இடத்துல போய் அவன் சேர்ந்து தப்பான காரியத்துல வந்து ஈடுபட்டு அவனோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. அவன் மூலமா தவறான சந்ததி பிறப்பிக்க அவன் காரணமா அமைஞ்சிட்டான். அப்புறம் 3வது ஒரு ஆளை பார்க்கும்போது அவர்தான் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஒரு நல்ல நியாயாதிபதியா வரக்கூடிய சிம்சோன். இவர் பாருங்க, இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு இவர ஹீரோவா ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. ஆனா இவர் தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. தவறான இடத்துக்கு போறாரு. தவறான உறவு கொள்றாரு. அப்போ நியாயாதிபதிகள் 16:6 நீங்க வாசிக்கும்போது அவருக்கு ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா எல்லாத்தையுமே வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து அவர் அப்படியே தட்டி கழிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த கடைசியில தெலீலாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொம்பளை கிட்ட அவரு போறாரு. அப்படி போகும்போது அவள் சொல்றா, "சிம்சோனே, உன்னை சிறுமைப்படுத்த எதனால உன்னை கட்டலாம்?" அப்படின்னு கேட்கிறா. உன்னை சிறுமைப்படுத்தணும் அவளோட வாயை திறந்து அவ சொல்றா, "உன்னை சிறுமைப்படுத்தணும்னா உன்னை என்ன செய்யணும் சொல்லு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்போ அவனுக்கு தெரியுது, இவ கிட்ட இருந்தானா இவ என்ன சிறுமைப்படுத்துவான்னு தெரியுது. பெலிஸ்தர் வந்து உன் மேல வந்து விட்டார்கள் அப்படின்னு அவன் சொல்றப்போ, பெலிஸ்தர் என்ன பிடிக்க வருவாங்கன்னு அவனுக்கு தெரியுது. அப்போ இந்த பொம்பளை பிளான் பண்றது எப்படியோ என்ன வந்து க்ளோஸ் பண்றதுக்காக தான் இவ பிளான் பண்றான்னு நல்லா தெரியுது. ஆனாலுமே திரும்ப திரும்ப வந்து அவளோட மடியிலேயே தான் படுத்துக்கிறாரு.
அப்போ தெரிந்தே வாழ்க்கையில வந்து மோசமான காரியத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவரோட வாழ்க்கையில இருந்த அந்த கண்களின் இச்சை தான் பாருங்க காரணமா அமையுது. அந்த கண்களின் இச்சை. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அதாவது இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, தப்பு செய்றவங்களுக்கு இருக்கிற எண்ணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு ஆளு குடிச்சு செத்து போயிட்டாருன்னா, இன்னொரு ஆளு அந்த குடிகாரன பார்த்து குடிக்காம இருக்கிறாரான்னா, அந்த ஆள் சொல்லுவான், "அவன் செத்து போயிட்டா நானும் சாவேனா?" இல்ல. அது எல்லாருக்கும் அப்படி நடக்குமா? அவன் தான் குடிச்சு செத்து போயிட்டான். நான் குடிப்பேன். ஆனா நான் சாக மாட்டேன். பாருங்க, தவறான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஓவர் கான்ஃபிடென்ட். அது அவங்கள அழிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள்ல 24வது அதிகாரத்துல 16வது வசனம் இப்படி சொல்லுது. பாருங்க, துன்மார்க்கர் தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்களாமா. அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள அனுமதிக்கும்போது, நம்ம தீங்குல வந்து இடருண்டு கிடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத அனுமதிக்கிறது இல்ல. நம்ம தப்பு செய்றது மூலமா ஒரு தண்டனை வரப்போ, அங்கிருந்து நம்ம ஏஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. ஆனா, இங்க துன்மார்க்கர் என்ன பண்றாங்கன்னா, தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு, அங்க விழுந்தான்னா திரும்பி எழும்பி வரணும் அப்படிங்கிற அந்த அறிவு இல்ல. இந்த தெலீலாள் மடியில விழுந்து 3 டைம் வந்து பெலிஸ்தர் அவங்கள பிடிக்க வர்றாங்க. அதுவும் அவங்க பெட்ரூம்குள்ளேயே அவங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அறை வீட்டிலே ஒளிந்திருந்தார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த பெலிஸ்தர் வந்து பெட்ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இவன பிடிக்க வர்றாங்கன்னு தெரியும். இந்த பொம்பள காட்டி குடுக்க போறதும் தெரியும். என்ன சிறுமைப்படுத்துறதுக்கு தான் இவ பிளான் பண்றான்னு தெரியும். இவ்ளோ காரியத்த தெரிஞ்சாலும் கூட, அவ துணிகரமா என்ன பண்றா அப்படின்னா, உணர்வு இல்லாம அவனோட இச்சையின் காரணமாக அவளோட மடியில இருக்கிறான். கடைசியில அவனோட பலத்தை எல்லாம் இழந்து ஒரு வேடிக்கை பொருளா அவன் மாற்றப்படுறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம சில காரியங்கள்ல வந்து நமக்கு தெரியும். இப்படி பண்ணா இப்படித்தான் நடக்கும். இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். தெரிஞ்சே பல காரியங்கள்ல செய்ததுனால, இன்னைக்கு வாழ்க்கையில நெறைய பேர் அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, நீங்களும் நானும் வசனம் சொன்னது போல, துன்மார்க்கர போல தீங்கில இடறுண்டு கிடக்கணுன்ட்டு அவசியமே இல்ல. சேத்துக்குள்ள விழுந்துட்டேன்னா, அந்த சேத்துலயே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்ல. அங்கிருந்து நம்ம மீண்டும் எழும்பி வர ஆண்டவர் கிருபை செய்றாரு. ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டுறாரு. அவருக்கு நம்ம கை கொடுக்கும்போது, நம்மள தூக்குறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. காயின், லோத்து, சிம்சோன் இவங்க தங்களோட வாழ்க்கையில தகப்பனே தெரிந்தே தப்பு செஞ்சதுனால எவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு உள்ளானாங்கன்னு சொல்லி நாங்க பார்க்குறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில கூட தெரிந்தே பல தவறுகள இதுவரைக்கும் நெறைய காரியங்கள்ல நாங்க அப்படி செஞ்சிருக்கிறோம். அப்படி செஞ்சதுனால நெறைய நஷ்டங்கள அனுபவிச்சிருக்கிறோம். இனி தொடர்ந்து துன்மார்க்கர் போல தீங்கில இடறுண்டு கிடக்காம, அங்கிருந்து மீண்டும் எழும்பி வர எங்களுக்கு ஒரு கிருபைய தாங்கப்பா. உம்முடைய கிருபைய தந்து மீண்டும் ஒரு வாய்ப்ப கொடுத்து ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பிரகாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்கக்கூடிய நீதிமான்களாக எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.